3 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட பிஸியான ஸ்கெட்யூல்ல எங்களுக்கு ஒரு அழகான நேரத்தை கொடுத்ததுக்காக. இப்போ நான் ட்ரைலர் பார்த்தோம் நாங்கள். ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகலான்னு நினைக்கிறேன் பிரசாந்த் சார் கிட்ட இருந்து. சொல்லுங்க. ஸோ இந்த அந்தகன் படத்தோட ப்ராஜெக்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? இவ்வளோ ஸ்டார்ஸை வந்து இந்த படத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி பாசிபிள் ஆச்சு? அந்த ப்ராசஸை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த படம் நாங்கள் வந்து இப்போ ஹிந்தியில் பார்க்கும்போது ஐ வாண்டட் டு டூ திஸ் மூவி அண்ட் அப்பாட்ட சொல்லும்போது வி ஸ்டார்டட் டிஸ்கஸிங் அண்ட் ரைட்ஸை வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கேஸ்டிங் எல்லாமே வந்து பிரியானந்தும் அப்போ வந்து பேசினாங்க. தே ஒரு டிஸ்கஸிங் ஃபார் அ லாங் டைம் யாரை கேஸ்ட் பண்ணலான்னு. ஸோ அப்போ என்னுடைய ரெஸ்யூமே கொடுத்துருந்தேன். ஸோ என்னையும் கொஞ்சம் அப்படியே கன்சிடர் பண்ணுங்கன்னு. நான் ஃபைனல் டிசிஷன் என்னதான் இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் இப்போது என்ன சொன்னேன்னா, இப்போது சிம்ரன் இந்த மாதிரி இந்த படம் வந்திருக்கு, நம்ம 2 பேரை கொடுக்கலாம். அவங்களும் அவங்களோட இது போர்ட்ஃபோலியோ அமைச்சிருந்தாங்க. ஸோ அப்படின்னு நாங்கள் வந்து ஓகே பண்ணிட்டேன், அப்ரூவ் பண்ணிட்டேன் இமிடியேட்டா. வாவ், சூப்பர் ஹிட் ஜோடி. 6 படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, 7வது படம் சூப்பர் ஹிட். இந்த படம் நான் ஃபர்ஸ்ட் தியேட்டரில் பார்த்தேன். ஐ ரியலி என்ஜாய்ட் இட். உடனே நான் அப்பாட்ட சொன்னேன் அண்ட் வி லைக் த மூவி அண்ட் வி ஸ்டார்டட் த ப்ராசஸ் ஆஃப் பையிங் த பிக்சர். வாங்கினது உடனே கேஸ்டிங்லாம் யார் ஆக்டர்ஸ் செலக்ட் பண்ணும்போது அதுக்கு பிரியானந்த் தான் மெயினாக வந்து அப்பவே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இல்ல அவங்க காஸ்டிங் டைரக்டர், அதாவது எந்த ஆர்டிஸ்ட் எந்த கேரக்டர் சொல்லிட்டு அவங்க தான் டிசைட் பண்ணாங்க. அவங்களும் அப்பாவும் சேர்ந்து 2 பேரும் லாங் டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ ஒன்று கொடுத்துருந்தேன், என்னையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு. அதே சமயத்தில் சிம்ரனும் வந்து ஒரு ஃபோன் பண்ணி நீங்களும் உங்கள் போர்ட்ஃபோலியோ அப்படி அனுப்புங்க, அவங்களும் அனுப்பிச்சாங்க. ஸோ ஒரு பெரிய காஸ்டிங் டைரக்டர் காஸ்ட் பண்றாங்க. ஸோ நம்ம ஒரு வந்து அப்ளிகேஷன் கொடுப்போம்னு 2 பேரும் அப்ளிகேஷன் கொடுத்தோம். சரி, ஓகே, லக் ஃபேக்டர் இருக்கு, 6 படம் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஸோ 7வது படம் எதுக்கு நம்ம படம் ஆகக்கூடாதுன்னு ஐ வாஸ் லைக் ஓகே, டெஃபினெட்லி டோன்ட் வரி, 2 பேருக்கும் சான்ஸ் இருக்கு இந்த படத்துலன்னு சொல்லி. தேங்க்யூ பிரியா. தேங்க்யூ மேம். வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அங்கேருந்தா மற்ற ஆக்டர்ஸும் வந்து இப்போது ஒரு பக்கம் சிம்ரன், ஒரு பக்கம் பிரியா, அண்ட் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரில் வந்து கார்த்திக் சார் நடிச்சிருக்காரு. சச் அ லெஜெண்ட் ஹி இஸ். ரியலி தேங்க்ஃபுல் டு கார்த்திக் சார் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஹி இஸ் எலிவேட்டட் த மூவி டு கிரேட்டர் ஹைட்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்து சமுத்திரக்கனி சார். அவர் அப்ரோச் பண்ணும்போது அவரும் வந்து ஹெசிடேஷனில் உடனே அப்பாவுக்காக ஓகேன்னு சொன்னார். KS ரவிக்குமார் சார், யோகி பாபு சார், ஊர்வசி மேடம், மனோபாலா சார், லக்ஷ்மி பிரதீப், நான் சொல்லிட்டே போகலாம். எல்லாமே வந்து ஸ்டார்ஸ் ஆன் தி ஓன். பேசிக்கலி என் வேலையை ரொம்ப நல்லா பார்த்தேன்னு சொல்லுவேன். அதுதான் பேசிக்காக வந்து. ஸோ இவங்க எல்லாருமே வந்து தே ஆல் கேம் அண்ட் தே வாண்டட் தே பிகம் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி ஃபார் த அமௌண்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் லவ் they had for Appa and me. So I like to thank them first. Thank you so much for being a part of the project. And on a serious note, எனக்கும் காஸ்டிங்க்கும் சம்பந்தமே கிடையாது, எல்லாமே தியாகராஜன் சார் தான். நாங்க அடுத்து ஃபேவரட் சிம்ரன் மேம். தமிழ் பார்த்தேன் ரசித்தேன், கண்ணெதிரே தோன்றினார், இப்படி நிறைய படங்கள் வந்து சார் கூட நடிச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கேப். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் உங்களை அந்தகனுக்காக அப்ரோச் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்போ உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிரசாந்த் கூட திரும்பி ஆக்ட் பண்ணுறேன்னா அது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தேன். ஆக்சுவலி ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ஷூட் ஆல்சோ. அதுவும் தியாகராஜன் சார் டைரெக்ஷனுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட் ஆல்சோ, பிகாஸ் சாருக்கு எத்தனை வருஷோட எக்ஸ்பீரியன்ஸோட இருக்காங்க சார். அண்ட் இதில் வந்து the trust what they have that நான் இந்த ரோல் கேரி பண்ண முடியும்னா, ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி டு தியாகராஜன் சார் அண்ட் பிரசாந்த். சூப்பர் மேம். இப்போ வந்து ஒரு டைரக்டர் வந்து உங்ககிட்ட ஒரு கதை சொல்கிறாரு, ஒரு நரேட் பண்ணுறாரு. அப்போ வந்து ஒரு கேரக்டரை நீங்கள் பிக் பண்ணுவீங்க. அந்த கேரக்டரை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி அதை அடாப்ட் பண்ணி நடிக்கிறது வந்து ஒரு வே. இப்போ ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு படம், அதில் வந்து நம்ம பார்த்த ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரெண்டுத்துல எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்தாகன்னா இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் ஃபில்ம். நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து இட்ஸ் நாட் அ ரீமேக் ஆர் எனி திங். இது வந்து நம்ம எல்லா கேரக்டர்ஸ் இந்த படத்துக்குள்ளே வந்து தே ஹாவ் பர்ஃபார்ம்ட் டு தியர் பெஸ்ட் பிகாஸ் ஆஃப் த டைரெக்ஷன் ஆஃப் மிஸ்டர் தியாகராஜன் சார். ஏன்னா நான் போயிட்டு எவ்வளோ படம் வந்து நடிக்கிறதுக்கு அப்புறம் வந்து ஐ ஹாவ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் சார்
செட்டுக்கு முன்னாடி போனேன். சார் நான் இந்த டயலாக் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா, இல்லை சிம்ரன் யூ ஸ்பீக் லைக் திஸ்ன்னு சொன்னாங்க. சரி, ஐ ஜஸ்ட் ஃபாலோட் வாட் சார் செட். அண்ட் தென் வென் ஐ saw the edited version, அப்படி இருந்துச்சு. There will be a hidden talent. We become overconfident about our performances after years of experience. So I could see a different dimension of acting in Andagan on the role kulla, on the Simi role kulla. You won't see that kind of performance in any of my movie. Okay. So other than difference. So it was an amazing experience to work with Tyagarajan sir. சூப்பர் மேம். அந்தகன் வந்து உங்களோட கெரியர்ல எவ்வளவு ஸ்பெஷலான படம்? எல்லா படமும் ஸ்பெஷல். இது ரொம்பவே ஸ்பெஷல் பிகாஸ் ஐ காட் டு ஒர்க் வித் லெஜெண்ட்ஸ் இந்த படத்துல. அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஐ திங்க் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு தமிழ்ல ஒரு படம் பண்றேன். ஸோ எனக்கு ஷூட்டிங் போகும்போதெல்லாம் ஐ வாஸ் லைக், ஓ மை காட், இவங்களெல்லாம் வந்து இவ்வளோ பார்த்துருக்கோம், இவங்க பக்கத்துல நம்ம நிக்கிறோமே ஒரு ஃப்ரேம்ல. ஸோ இட்ஸ் அமேசிங் டு பி அ பார்ட் ஆஃப் அ ஃபில்ம் லைக் திஸ். அண்ட் எல்லா ஆர்டிஸ்டுமே ஹஸ் பின் ஸோ வெல் காஸ்டட். ஒரு சின்ன ரோல் வந்தாலும் ஒரு ஒன் டே ஷூட் பண்ணியிருந்தாலும் அவ்வளோ வந்து நமக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டை காஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. ஸோ ஆஸ் அன் ஆடியன்ஸ் பார்க்கும்போது இட் வில் பி வெரி எக்ஸைட்டிங். இல்லை, இன்னொரு எக்ஸைட்மெண்ட் என்னன்னா, எனக்கு பிரியா செட்ல இருக்கும்போது அப்படி இருக்கும். செட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த பர்சனாகவே வந்து அந்த ஷீஸ் சச் அ வண்டர்ஃபுல் பர்சன் ஃப்ரம் இன்சைட். அது ஐ கேன் ஆக்சுவலி see through her. அப்புறம் one more exciting thing about Andagan is the new chemistry between Prashant and Priya. This is the best part about Andagan, and this is the best part about Prashant. After so many years நீங்க பார்க்க போறீங்க, ரொம்ப டிஃப்ரெண்டா, of course இன்னும் ஒரு ஸ்டெப் ahead, more mature, more macho at the same time. Wow. So Tyagarajan sir வந்து the best casting. Actually the credit goes to sir. This feels like அந்த ஒலிம்பிக்ஸ்ல டார்ச் வந்து ஒரு பர்சன் ஓடிட்டு இன்னொருத்தங்களுக்கு கொடுப்பாங்க பாருங்க. இல்ல பிரியா, you totally deserve it. You are such a good performer. I've been following your body of work, not only in தமிழ்ல மட்டும் இல்ல, so in Kannada, Malayalam, Telugu, Hindi la kuda. It is your choice that you are not Thank you going so there. much. So இந்த I feel அது மட்டும் இல்ல, அவங்க சொல்ற மாதிரி she is also a very sweet person, caring. Location 100% very caring. She's very caring. She always comes, you know. See, this is what I love about her. She's herself. அப்ப வந்து நான் இப்ப என்ன பண்ணலாம், ஒரு சின்ன கேம் செக்மெண்ட். தெரியும், உங்களை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு நீங்க ரெடி ஆயிட்டீங்க. பார்த்தோன்னே விளையாட்டு போல தெரிஞ்சு. பாலாஜி, இப்போ வந்து அந்த கேம் செக்மெண்ட் வந்து பிரசாந்த் சார் தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஓகே, அந்தகன் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவேன், இவங்க 2 பேர் வச்சு நீங்க வந்து அதுக்கு பதில் சொல்லணும். சரி, ஓகே. இவங்க 2 பேர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் அங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். Very bubbly, fun loving, and caring. மேம் கிட்ட one of the best friends you can have. Very, you know, very truthful. And no, she cares a lot. So in the mari, she's on the spot. Varumada she understands, and the bond we share as friends, it's something very special. Super. Thank you. 25 years friendship. Serious, yeah, long friendship. பெரிய ஃப்ரெண்ட்ஷிப். மேம் கிட்ட பொறாமப்படுற விஷயம் என்ன? இவங்க கிட்ட இருக்கு இந்த விஷயம். அது நான் பெரிய லிஸ்ட் கொடுக்கல. இல்ல, உங்களுக்கு ஒண்ணு இருக்கு, அது நான் அப்புறம் வரேன். மேம் கிட்ட பொறாமப்படுற விஷயம் அவங்களுடைய டான்சிங் ஸ்கில்ஸ். ஓகே, எனக்கு ஒரு குட் டான்ஸர் பார்த்து ஒன்றே இருந்தோம், ஐ வாண்ட் டு டான்ஸ், நோ ஐ நீட் டு டான்ஸ் பெட்டர் அப்படின்னு ஒரு போட்டி இருக்கும். ஸோ டான்சிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஆக்டிங் ஸ்கில்ஸ். பிரியா மேம் கிட்ட உங்களுக்கு பொறாமப்படுற விஷயம் என்ன? இது உங்ககிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இருந்திருக்கலாமே. அதாவது how she handles people, her, you know, how she attracts people with so much of love, and people are drawn to her the moment she lands. எல்லாருமே வந்து okay, the way, you know, they come and know, she makes everyone feel so comfortable like ease. இது ஏதோ என்னோட பர்த்டே ஸ்பெஷல் இன்டர்வியூ மாதிரி தோணுது. அன்னைக்கு ஆகஸ்ட் 9th ரிலீஸ் ஆகுதுங்க இந்த இன்டர்வியூ. Okay. And how she manages people, I'm always, you know, the people manage skill னு சொல்லுவோம்ல. The way she's caring about all the people she meets.
அது சில பேர் இருப்பாங்க அது நடிப்பு தெரிஞ்சிடும் Very, you're Okay, very யாரை மீட் flexible. பண்ண எங்க It's போனாலும் just she very cares with- அது அந்த புறமை என்னன்னா how you manage that. ஓகே. That's a nice trait. ம். So I want to develop the trait. ம். பா. ஓகே. இதுக்கப்புறம் நான் பேசணுமா? இல்ல அவ்வளோ மனசுல So ஒரு sweet. நல்ல ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்காரு. They're நல்லா very தெரியுது. kind ரெண்டு பேருமே. இந்த விஷயம் சிம்ரன் மேம் கிட்ட இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? வேல்யூ ஆடட் அதாவது ஆட் பண்ணுங்க. Value added. ஆ. Her innocence. சூப்பர். Oh. அப்படியே பிரியா மேம்க்கு. Oh, she's so smart, you know. ம். And she's so like, you know, on the spot thinker, the quick wittedness. And and I want more of that from her. She's always on the toes, and I want her to be like, okay, to win and to succeed in life. எனக்கு இன்னைக்கு ரொம்பவே ரெண்டு பேரும் ரொம்ப இல்ல, பிரியா. அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. I'm seeing you in lot of women-centric roles now. Wow. From here on. Serious I சொல்றேன். hope There is so. a void. We need actors. எனக்கு உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. இல்ல எங்கேயோ கொடுத்து வச்சவ இன்னைக்கு நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி இப்ப ட்விஸ்ட் வைக்கிறேன். ஓகே. ஓகே. சிம்ரன் மேம் இந்த விஷயத்தை தவிர்த்துட்டா சூப்பரா இருக்கும். Oh. இது கோபமா? Oh. 25 years friendship இல்ல. அவங்க வந்து she's so innocent. அது innocent சொன்னா டக்குன்னு வந்து இந்த கோவம் வந்துரும். ஷார்ட் டெம்பர். ஷார்ட் டெம்பர். அது ஒரு என்ன சொல்றது? for the right reasons. கோவம் படலாம் பட் ஃபார் ரைட் ரீசன் சொல்லுவேன். அந்த ரைட் ரீசன் கோவம் வரும். நீங்க தனியாக யோசிக்கும் போது ஷீஸ் ரைட்னு தோணும் வரும் உங்களுக்கு. ஷீ டிட் திஸ் ஃபார் திஸ் ரீசன் சொல்லிட்டு. ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் My God, He's got points today. அதே மாதிரி பிரியா மேம் கிட்ட. So பிரியா ma'am. ஆமா இத வந்து உங்க she தவிர்த்துட்டா trusts everyone. Yeah, She's very, you she have just to believes everyone. So பிளைண்டா நம்பிடுவாங்க. லைனை நம்பிடுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்து அப்புறமா கொஞ்சம் யோசிப்பேன். ஸோ அதை தவிர்த்து அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. இப்ப கடைசியா இது ஒரு ட்விஸ்ட் தான். சிம்ரன் மேம் கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன? பிடிக்காத விஷயம். ஏங்க ஐஸ்கிரீம் காமிச்சு பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? ஆடா. நாங்க நீங்க வாவ். போயம் அது கவிதை இது. அப்படியே அந்த பக்கம் ரோஜா பூ பார்த்து சார் நீங்க எந்த பால் போட்டாலும் சிக்ஸ் அடிக்கிறீங்க. தமிழ்நாட்டோட லவர் பாய் சாக்லேட் பாய் கிட்ட போய் ஒரு பொண்ணு பத்தி தப்பான விஷயம் சொல்ல சொன்னா எப்படி சொல்வாரு அவர்? இல்ல நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டா கொஸ்டின் எல்லாம் கொடுக்குறேன். அவர் எந்த பால் போட்டாலும் சிக்ஸ் அடிக்கிறாரு. ஆமா. நான் கிரிக்கெட் நல்லா ஆடுவேன். அதான் அந்த அப்பா தான் நமக்கு சின்ன வயசுல ஒரு டைரக்டர். கரெக்ட். நீங்க உட்காரு, நீ இதை தான் படிக்கணும், இதை செய்யணும், இதை சாப்பிடு, இதை சாப்பிடக்கூடாது, இப்படி சின்ன வயசுல நம்மளை டைரக்ட் பண்ணுவாங்க. இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட டைரக்ஷன்ல ஒரு படம் நடிக்கிறீங்க. இங்கதான் உங்களுக்கு ட்விஸ்ட். ஓ. ஒரு வீட்டில் வந்து நீ இதை பண்ணணும் அதை பண்ணணும் சொல்றது போய் எங்க வீட்டில் என்னன்னா இதெல்லாம் இருக்கு, உனக்கு என்ன பண்ணணும். உனக்கு வந்து சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அப்போ விசிஆர் இருந்தது. விசிஆர் இந்த கேசட், அந்த கேசட் அந்த டேப் வந்து சிங்கப்பூர்லேருந்து வரும் அப்போ ஃபர்ஸ்ட்டாக இந்த பிளேயரும். ஸோ சிங்கப்பூரில் எல்லாமே நம்ம ஜாக்கி சான் சாரோட அவருடைய படங்கள் தான். அந்த ட்ரங்க் அண்ட் மங்கி, அதுக்கப்புறம் 12 ஜாக்கால்ஸ், இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அதை பார்த்து நான் வந்து சம்மர் சால்ட் வீட்லேயே அடிக்க ஆரம்பித்தேன். பெட் மேலேயே அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அவர் வந்து கேட்டேன் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். இல்லை இந்த மாதிரி இந்த படம் பார்த்தேன், இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் பிடிச்சிருக்கு. மறுநாள் பார்த்தா மார்ஷல் ஆர்ட்ஸ் கோவில் வந்து வீட்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேஸ் வரும், அடுத்தது பார்த்தா ஹார்ஸ் ரைடிங். அந்த மாதிரி என்னென்ன ஆசைப்படுறனோ உடனே அங்கேருந்து அந்த உடனே ஒரு குதிரையை வாங்கி கொடுத்து அங்கே வந்து ஹார்ஸ் ரைடிங் ஆரம்பிச்சு. அது மாதிரி ஹி வாஸ் தேர் டு சப்போர்ட் ஹிஸ் சைல்டு. அவர் ஆசை உனக்கு என்ன வேணும் இப்படியே. ஸோ அது வந்து ஒரு நல்ல நர்ச்சரிங். அங்கே போய் அங்கேருந்து தென் ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஹீ டர்ன் அஸ் அ டேரக்டர். என்னோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தெரியும், என்னோட பாசிட்டிவ் சைட்ஸ் தெரியும். அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம். ஒரு டேரக்டர் வந்து எப்பயுமே ஒரு ஆக்டர் கிட்ட உங்களுக்கு இப்படி இந்த ஆக்டர் வச்சு இதெல்லாம் இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தால் they start using it. ஸோ அதை he is the best director, to know everything about me. So என்னோட எல்லா ப்ளஸ் பாயிண்ட்டும் வெளியில் he wants to showcase it. ஸோ அந்த விதத்தில் I'm blessed and I'm thankful. சூப்பர். ஷூட்டிங் ஸ்பாட்லயுமே அதே ஃப்ரெண்ட்லியான அப்பாவா தான் இருப்பாரா இல்லை வந்து ஸ்ட்ரிக்டான டேரக்டர்? இல்லை, நான் ஆக்டராக மாறிடுவேன். ஓகே. ஆக்டராக மாறிட்டு அவர் லொக்கேஷன் போனால் ஹீஸ் மை டேரக்டர். அங்கே வந்து அந்த ஒரு வைப் இருக்கும். பட் கட்டுன்னு சொன்ன திருப்பி முன்னாடி வந்தப்பறம் தென் இட் பிகம்ஸ் அவர் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகிடுவேன். ஸோ அங்கே வந்து ஐ ஸ்டில் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் ஹிம். ஸோ எல்லாரும் பார்த்துருக்காங்க வேர் ஐ வாஸ் ஹோல்டிங் த லேப்டாப் ஆர் ஹோல்டிங் த பேட். இட் வாஸ் மோர் எனக்கு ஐ லைக் டு லேர்ன் நியூ திங்ஸ் எவ்ரி டே. அந்த இடத்துல வந்து ஐ வாஸ் மோர் ஆஃப் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஹிம் ஆர் an actor. ஓகே சூப்பர்.
1990 வந்து வைகாசி பிறந்தாசி ரிலீஸ் ஆச்சு. சரி. 16 வயசுல வந்து ஹீரோவா நடிச்ச ஒரு ஆள் வந்து தமிழ் சினிமால இருக்காருன்னா அது எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் சாரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு லாங் ஜேர்னி, ஒரு பெரிய ஜேர்னி. இப்போ திரும்பி பார்க்குறப்ப அந்த கன்ல வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? Amazing. I'm blessed and I'm lucky. So 50வது படம் and it's such a lovely feeling. I've traveled so much. It's amazing movies I've done. I've worked with some of the best actors, some of the best technicians, top-notch directors, best cameramans. எல்லாமே இந்த highest வந்து I've worked with. Also I've introduced so many new talents, new directors, new music directors. It feels I feel privileged. இவங்க எல்லாரும் கூட சேர்ந்து I'm part of them. They made me a part of them. So I really thank all my actors, directors, my technicians, right to the spot boy, right to the lightman. இவங்கெல்லாம் trained எல்லாருமே, fighters, dancers, எல்லா assistants-மே, makeup artists, hairdressers, இவங்க எல்லாருமே have been a part of me. அவங்க வந்து அந்த லொகேஷன் மேலே வச்சு அனுபவம், how they took care of me, that comes to the audience. அந்த ஆடியன்ஸ் வந்து மேலே வச்சு அனுபவம், அந்த பாசமும் அந்த சப்போர்ட் தான் which is making me so எப்பவுமே கேட்பாங்க நீங்க எப்படி சிரிச்சிட்டே இருக்கீங்க. This is the only reason. இப்போ இங்க நாங்க இருக்க so how both of them are how இது தனி இது இப்படி தான் கண்டினியூ ஆகும். சரி, இப்போ வந்து அந்தாதுன் வந்து தெலுங்கு மலையாளம்ல வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பிரசாந்த் சார் நடிக்கிறாருன்னு உடனே நாங்கெல்லாம் பயங்கர ஈகரா இருந்தோம் அவர் மறுபடியும் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு. எங்களையே இவ்வளோ டிலே பண்ண வச்சிங்க, எங்களை காக்க வச்சிங்க. அது ஒரு படத்துக்கு வந்து டைம் ஆகுங்க, அதுதான் ஓப்பனா சொல்லணும். அண்ட் நான் லக்கி in a way in a way where I can decide when I want to do movies. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 15 yearsல I have done for 4-5 movies on my home production. ஒரு படத்துக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போது பொன்னர் சங்கர் பார்த்தா it took 4.5 years. Mambatiyan took 1.5 years. So each project took some time. And I was not in a hurry. Okay, உடனே படம் பண்ணணும்னு சொல்லிட்டு I was taking time for each project. And this movie அந்தங்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா we had to wait for the right time. We started, then we had to go through a process. And today we want to release a movie in the theatre. So அவ்வளோ தூரம் வருது, it took some time. Each movie will have to take some time. இது இன்னைக்கு இல்லை, எப்பவுமே நடந்திருக்கு. நான் செம்பருத்தி பண்ணும்போது அது 1.5 வருஷம் படம். திருவாரூட பண்ணும்போது அது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அது ஒரு 1.5 வருஷம் படம். ஓகே, ஜீன்ஸ் ஒரு 1.5 வருஷம். ஸோ 1.5 வருஷம் டைம் படங்கள் பண்ணியிருக்கேன். கண்ணீரை தோட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் படம். வைகாசி போதாச்சு 1 மாதம் படம். 1 month தான். ஆமாம், இப்போ அந்த கண்ணே ஒரு மாதம் படம் தான். So shooting time சொல்றேன். The amount of time you spend on shooting. Very well planned. It's very well planned, executed well. So it depends on the project. 16 வயசுல ஒரு மாசத்துல ஒரு படம் நடிக்கிறது வந்து பெரிய விஷயம் தான். அதுவும் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து 10 சாங் 4 ஃபைட். Wow. It was an experience. Okay. Lovely experience. கல்லூரி வாசல்ல அஜித் சார் கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. இப்போ கோட்ல விஜய் சார் கூட சேர்ந்து நடிக்கிறீங்க. இந்த 2 ஹீரோக்கள் கூட வந்து நீங்க வந்து பேர் பண்ணி each has their own specialty. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. Each has their own specialty. Each has their own how they work. Their style is different. And இப்போ when I worked with Thalapathy, it was we bonded really well. Like actually he's my brother. We already have the chemistry. We already met a lot of times earlier. We are good friends. From good friends now we become good brothers. So I'm very happy that I'm part of a lovely exciting movie. சூப்பர். ரொம்ப எமோஷனலா போயிட்டு இருக்க அந்த டைம்ல வந்து இப்போ ஒரு குட்டி கேம் செக்மெண்ட். இந்த கேம் செக்மெண்ட் வந்து சிம்ரன் மேம்க்கு. ஓகே. இந்த செக்மெண்டோட பேரு ரோல் நம்பர் 1. ரோல் நம்பர் 1. ஸோ 1 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் கிடைக்கிற விஷயம் வந்து எப்பவுமே சின்ன விஷயமா இருந்தாலுமே அது நமக்கு ரொம்ப பெருசா இருக்கும். அப்படி உங்களோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் கிடைச்ச விஷயங்களை வந்து நீங்க வந்து இப்ப ரிமெம்பர் பண்ணி சொல்லணும். சரி, ஓகேவா? இன்ட்ரஸ்டிங் செக்மெண்ட். உங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் கிடைச்ச கிஃப்ட் என்ன? எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச கிஃப்ட் பரவாயில்ல டைம் இருக்கு, யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் சைல்ட்ஹுட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்லிக்கங்க. ஃபர்ஸ்ட் கிஃப்ட்னா கார். வாவ். Actually that's what I Someone gave you a gift? No, yeah, my dad gifted me. Oh, sweet. So that was my first gift. I think that is my first gift after coming into the industry. Oh, wow. But அது childhood நீங்க கேட்டிங்கனா அது என் அப்பா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. Small fish. Which we put the key and put it in the water. Oh, fun. That is still there in your memory. Memory ல இருக்கு.
ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வாங்கின பனிஷ்மெண்ட் என்ன? ஐயோ பனிஷ்மெண்ட் நிறைய வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மிடில் ஃபுல்லா எவ்ரிடே ஐ யூஸ் டு கெட் பனிஷ்ட் பை மை கெமிஸ்ட்ரி டீச்சர், சயின்ஸ் டீச்சர், ஹிந்தி டீச்சர். ஹோம்ஒர்க் பண்ணாம நான் போவேன் எப்பவுமே. ஸோ ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் இப்படிதான். பிஃபோர் அண்ட் ஆல் தே யூஸ் டு பி சோ க்ரூவல். இப்போ ஞாபகம் வச்சிருப்பாங்க இல்லையா, ஐயோ சிம்ரனை போய் நாங்க பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் ஆனதுக்கு அப்புறம் மீட் பண்ணிருக்கீங்களா? நான் மீட் பண்ணிருக்கேன். இப்போ எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே ரைட் ஓகே. இப்போ அடுத்தது உங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் வாங்கின salary எவ்வளவு? 2500. வாவ். ஓகே. எந்த ஒர்க்? 2500 or 1500 அதை மறந்துட்டேன். சம்திங் லைக் தட். அது வந்து டிடி மெட்ரோ. டிடி மெட்ரோ வரும்ல அந்த காலத்துல சூப்பர் ஹிட் முகாபலா நான் வந்து ஆங்கரிங் பண்ணிருக்கேன். அப்போ கொடுத்தாங்க. ஆங்கரா ஃபர்ஸ்ட் salary. ஆங்கரா ஃபர்ஸ்ட். ஓகே சூப்பர். ஃபர்ஸ்ட் வெற்றினா எதை சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் வெற்றினா ஸ்கூல் ஆர் காலேஜ் ஆர் சினிமாக்கு வந்த பிறகு உங்க லைஃப்ல நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ்ல ஏன்னா நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடக்கும். நான் வந்து ஐ வாஸ் வெரி குட் இன் ஸ்போர்ட்ஸ், ஸ்பெஷலி த்ரோயிங் திங்ஸ்ல. அந்த ஜெவலின் த்ரோ அண்ட் ஷார்ட் புட், அது ஆங்கர் அங்கிருந்தா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ஃபர்ஸ்ட் கேமரா ஷாட்? ஃபர்ஸ்ட் கேமரா ஷாட் நியூசிலாண்டில் நம்ம ஷூட் பண்ணோம். அந்த படத்துல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் காஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸோ தட் இஸ் பெரிய கேமரா. ஐ மீன் ப்ராப்பர் ஃபில்ம் கேமரா. ஓ அம்மா யா ஐ மஸ்ட் டெல் திஸ். நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது there used to be டான்ஸ் குரூப் இருக்கும் where I grew up, Warsaw in Bombay. அங்கே அந்த there'll be a community, you know, like tribes and all. So they are like fishermen. Okay, there. So they had a dance band. So I joined that one. Wow. So அப்போ அந்த practice பண்ணிட்டு ரைஸ் ஃபேக்ட்ரி இருக்கும், அதுக்கு மாடியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி we were 6 girls. ஒரு மராட்டி சாங் that they went and shot in Doordarshan and they telecasted. That was my first experience. Wow. Still I'm looking for that footage. Yeah, I'm இந்த looking program for that. பார்க்கறவங்க I should please அந்த clippings யாருக்காவது இருந்துச்சுனா that is இது வந்து 1991 அப்படி அப்போ இருக்கும். 1991ல. இப்ப அடுத்தது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான क्वेश्चन. ஆனா ரொம்ப ஈஸியா நீங்க பதில் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சிம்ரனோட ஃபர்ஸ்ட் லவ் யாரு? First love, ever love, last love, always love, Deepak. childhood love இல்ல? Childhood love. ஆமா. சூப்பர். பேக் டு அந்தகன். I think this is really going to be a very interesting fun interview. Okay. Thank you so much. Thank you so much, ma'am. அடுத்ததா அந்தகன் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்தகன் ஆகஸ்ட் 15th ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அது அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே நிறைய பேர் எப்படி நினைச்சிருப்பாங்கன்னு தெரியாது. பட் நான் என்ன நினைச்சேன்னா அந்தகன் விசஸ் தங்கலான் வருது. ஸோ பிரசாந்த் சார் விசஸ் விக்ரம் சார் வந்து இப்போ அவரோட படம் வந்து போட்டி போடலை. 22 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விக்ரம் சாரோட ஜெமினி படமும் உங்களோட தமிழ் படமும் சேம் 22 வருஷத்துக்கு முன்னாடி சேம் டைம்ல ரிலீஸ் ஆகி 2 பேருமே போட்டி போட்டிருக்கு. இப்போ நான் என்ன பார்த்தேன், அப்போ வந்து மறுபடியும் பாருங்க அந்த கிளாக் வந்து திரும்ப வந்திருக்கு. 20 இயர்ஸ் முன்னாடி ஒருத்தரோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இப்போ திரும்ப வந்து அவங்களே போட்டி போடுறாங்க, சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த ரிலீஸ் டேட் கொஞ்சம் முன்னாடி தள்ளி போயிருக்கு. அதுக்கான ரீசன் என்ன சார்? படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு and we wanted a large number of theaters. The distributors வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க படம் வந்து we have a large number of theaters, ஆடியன்ஸ் வந்து பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்கும், இதை வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம், என்ஜாய் பண்ண வேண்டிய படம். ஸோ அவங்க சொன்னதுனால we said okay fine, that's why we came on August 9th. சூப்பர். இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு பெஸ்ட் மூமெண்ட் நீங்கள் சொல்லணும், ஒரு ஒஸ்ட் மூமெண்ட்டையும் சொல்லணும். பெஸ்ட் மூமெண்ட்னா என்ன சொல்ல போறீங்க? பெஸ்ட் மூமெண்ட்னா ஒர்க்கிங் வித் த கேஸ்ட் ஆஃப் அந்தகன். வேர்ஸ்ட் மூமெண்ட் என்னன்னா அந்த படம் ஷூட்டிங் கடைசி ஷாட்டில் இந்த படம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. அதோட இப்போ வேர்ஸ்ட் மூமெண்ட் வந்து இப்போ இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ரொமோஷன் முடிஞ்சு இந்த டோட்டல் ப்ராஜெக்ட் முடிஞ்சது. That'll be my worst moment as right now. That's the beginning. That's a beginning for no. Yeah. It's beginning. Now what I'm saying is we shared such good bond here. We'll miss that. We will miss that. And the missing அதுக்காக worst சொன்னது ஒரு இது கிடையாது.
அதுக்காக திரும்பி ஃபர்ஸ்ட் மூமெண்டே இல்ல ஆக்சுவலி. அதுதான் லைஃப்ல கிடையாது. பட் இப்போ ஒரு யோசிச்சு பார்க்கும்போது அது முடிவு போதே அந்த ஒரு இதுதான். அதுக்காக திரும்பி நான் வந்து டேரக்டர் சட்ட சொல்லி அந்தகன் 2 மேபி ஓ ஏ அந்தகன் 2 அப்படின்னு பிளான் பண்ணலாம். இதுதான் அப்டேட். இதுதான் புதிய தலைமுறை நியூஸ் இதுதான் வந்து நான் வந்து தம்ப்நெயிலா வைப்பேன். அந்தகன் 2 அடுத்து வந்து ரெடியா இருக்கு. ஓகே, திரும்ப எப்போ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்? டேரக்டர் சட்ட பேசி சொல்றேன். ஏன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு டூர் போயிருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த படம் கண்டிப்பா வந்து ஹிட் ஆகும். ஹிட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு டூர் போவீங்க இல்லையா, அந்த டூர்ல நான் வந்து ஜாயின் பண்ணிப்பேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா क्वेश्चंस கேட்பீங்க. சோ யூ வெல்கம். இவ்வளவு நேரம் என்னோட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப கியூட்டா ஸ்வீட்டா பதில் சொன்ன உங்களுக்கு ரொம்ப நன்றி. அந்தகன் ரிலீஸுக்கு அப்புறம் வெற்றி விழால உங்களை எல்லாரையும் நான் திரும்ப சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.